வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிஎஸ்சினா என்ன, என்எஸ்சின்னு தெரிஞ்சிருக்கும். என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ என்றைக்கு இது பிரதர் எதுக்கு இதை பற்றி இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் லிஸ்டட் கம்பெனிஸ் நம்ம நிறைய பார்த்தாச்சு, ரெகுலராகவே பார்த்துட்டு வரோம். பட் அன்லிஸ்டட் கம்பெனிஸ், டாப் லிஸ்ட் அன்லிஸ்டட் கம்பெனிஸ், அன்லிஸ்டடாக இருந்தும் சக்கப்போடு போட்டுட்டு இருக்க கம்பெனிஸ் என்ன இந்தியாவில் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 2085. அதுக்கப்புறம் நயாரா எனர்ஜி, பெட்ரோல் பங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் 1070 ரூபாய். அப்புறம் கேப் ஜெமினி, ஒன் ஆஃப் த லீடிங் ஐடி கம்பெனிஸ், 10,700. அப்புறம் ஜெப்டோ சொல்ல வேண்டியதே கிடையாது, ஒன் ஆஃப் த ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ், 38 ரூபா. ஓயோ ரூம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெளியூருக்குலாம் போனீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஓயோ ரூம்ஸ் வந்து அவங்க வந்து 24 ரூபா சொல்லியிருக்காங்க. ஜிஎஃப்சிஎல் இவி ப்ராடக்ட்ஸ் 39 ரூபா. கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ரொம்ப பிரபலமான ஏர்போர்ட், 453 ருபீஸ். ஐநாக்ஸ் லீசிங் அண்ட் ஃபினான்ஷியல் 16,300 ரூபா. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து லிஸ்டடில் இருக்குது, பட் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் வந்து அன்லிஸ்டடில் இருக்குது, 8,300 ருபீஸ். பரிக் ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீசஸ் 17,900 ரூபா. ஸோ யாரெல்லாம் வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸ், இன்னும் ஏதாவது கம்பெனிஸ் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஷார்ட்ஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.